செவி கொடுத்தார். அவருடைய வார்த்தைகள் கேட்பதற்காக, அவர் அழைக்கப்படும் போதெல்லாம் அவருடைய சமூகத்தில் வருவதற்காக, அதற்காக தான் தேவன் நம்மை படைத்தார், அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அதற்காக தான் நல்ல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோம்னா அது ஒரு சத்தியமில்லாத ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியமாய் இருக்குது. இங்கே நாம் பார்க்கப்படும் போது நீதிமொழி 8 சொல்லுறாரு கர்த்தருக்கு மகிமை, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் வாக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட வழி நல்ல வழி. அவர் எல்லாருக்கும் நல்ல வழியை ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் நல்ல வழி ஏற்படுத்தி எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஆலோசனை அவர் சொன்னார். இதே சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிறேன், 8-7 தெரியல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுறேன், என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. அப்போ அவர் வழியை நமக்கு காண்பிக்கிறார். எப்பவுமே இயேசு கிறிஸ்துவின் வழி நல்ல வழியாக தான் இருக்கும். அப்போ அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அந்த நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால் தேவனுக்கு மகிமையாக நம்மை ஆண்டவராகிய இயேசு பிள்ளைகளே என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகளே அவர் நமக்கு யாராக இருக்கிறாரு? நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்போ அந்த தகப்பனுக்கு நாம் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ராஜா இருந்தார். அவர் அநேக குடும்பங்களில் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போட்டார். அதனால் அவருடைய அரசானது நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக இருந்தது. அடுத்தபடியாக அவர் சொன்னார், குடும்பமாக கர்த்தரை தேட வேண்டும். ஒரு குடும்பத்தில் வரணும்னா எல்லாரும் கூடி வர வேண்டும். அப்படி கூடி வராமல் இருந்தால் அல்லது சபையை கனப்படுத்தாது இருந்தால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன சட்டம் தெரியுமா? இந்த சட்டத்தை மட்டும் கொடுத்தால் போதும், எல்லாம் நம்ம 5 மணினா 5 மணிக்கு வந்து நிற்போம், 4 மணினா 4 மணிக்கு வந்து நிற்போம். என்ன சட்டத்தை அவர் கொடுத்துருப்பாரு? யாரும் சொல்ல முடியும். என்ன சட்டத்தை அந்த ராஜா கொடுத்துருப்பாரு? கொஞ்சம் யோசிக்கிறல்ல. அதாவது ஒரு சபையில் அறிவிப்பு நம்ம கொடுத்தோம்னால் 5 மணினா குறைஞ்சி ஒரு 4:55 வந்து நிற்கணும். அல்லது ஒரு 6 மணின்னா ஒரு 5:55, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது தான் அதில் ஒரு பெரிய ஆசிரியத்தை அன்று வைத்திருக்காங்க. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மரத்து போன சோம்பேறிகளாக மாறிவிட்டோம். கர்த்தர் தான் நான் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். அப்படி தான் அலட்சியமாக அந்த காலகட்டங்களில் இருந்தாங்க. அதற்கு ஒரு அரசாணை கொண்டு வந்துப்பட்டது. என்ன அரசாணை கொண்டு வந்தாங்கன்னா, அந்த ராஜா ஒரு அரசாணை கொண்டு வந்தார். என்ன அரசாணை பார்ப்போமா? அந்த ராஜா என்ன அரசாணை கொண்டு வந்தார் பார்ப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமைக்காக 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அரசாணை கொண்டு, அதாவது 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் 12 நாம் எடுத்து வாசிப்படும் பொழுது, தங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரை தங்கள் முடியுறுதியத்தோடு தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். மகா சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பூரிகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள். எப்படி பாருங்க, தேடாதவன் எவனோ, வராதவன் எவனோ, கர்த்தரை மதிக்காதவன் எவனோ என்ன பண்ணணுமா? அப்போ எல்லாரும் உறுதியாக ஆணை சத்தியம் பண்ணி கொண்டார்கள். நம்ம சத்தியம் பண்ணுவோம், அதன்படி நடக்க மாட்டோம். சத்தியம் நமக்கு என்னது? சக்கரை பொங்கல். அதாவது ஜனவரி 1ஆம் தேதி என்ன பண்ணுவோம்? பொறுத்தரை பண்ணுவோம், அதை செய்வேன் இதை செய்வேன், அன்னைக்கு போயிடும். ஆனால் இங்கே ஒரு உடன்படிக்கை செய்தார். அதனால் அந்த குடும்பங்கள் செழிப்பாக இருந்தது, அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த குடும்பங்களிலே மகிமையான தேவன் ஒவ்வொருவரும் வீற்றிருக்கிறார் என்றால் அந்த ராஜாவும் சிறப்பான அரசாட்சி ஆண்டர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
அவருடைய அரசாட்சியானது சிறப்பாக இருந்தது, கரமானது, மகிமையாக இருந்தது. இது மாத்திரமல்ல, குடும்பமாக கர்த்தரை அவர்கள் தேடினார்கள், குடும்பமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், நேரத்தோடு வந்தார்கள். இந்த அதிகாரம் முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் அந்த ஆர்டர் கொடுத்தவுடனே அந்த ஆர்டருக்காக என்ன பண்ணாங்க? எல்லாரும் காத்திரு சத்தியம் பண்ணாங்க, ஆணையிட்டு கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகளோடும் எக்காலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக இறுதி ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுமா? சந்தோஷப்படுவோம். என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. அப்படி ஒரு சட்டத்தை எழுதினபடினால தான் அடுத்தபடியாக அந்த ராசன் என்ன சொன்னார்? அநேக ஊழியர்கள் ஏற்படுத்தி வீதியாக தெருவாக போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் தான் அவர் நிர்ணயம் பண்ணினார். அதனால் குழுவாக சென்று கர்த்தர் தான் மெய்யானவர், கர்த்தர் தான் உண்மையானவர், கர்த்தர் தான் மகிமையானவர், கர்த்தர் தான் மகத்துவமானவர் என்று வீதியாக சொன்னார்கள், தெருவாக சொன்னார்கள். அதனால் அந்த தேசம் ரொம்ப செழிப்பாக இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ ஒரு தேசமே செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைப்பார், எவ்வளவு பெரிய மகிமையை ஆண்டவர் வைப்பார். இந்த மகிமின் தேவனாகிய கர்த்தர் இங்கே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையாக ஈஸ்வரர் எங்கே அவர்களை கூடுகிறோமோ தேடுகிறோமோ அங்கே இருக்கிறேன்னு சொல்லுவோம். வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20 இதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய வசனங்கள், எடுக்கிறது கஷ்டம்தான். ஏனெனில் என் நாமத்தினாலே எங்கு 2 பேர் 3 பேர் கூடுவீர்களோ மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ மத்தியில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறார்? அடுத்தபடி எந்த காரியத்துக்காக, எந்த சமயத்துக்காக, எந்த செயல்பாடுக்காக நாம் கூடி ஜெபிக்கிறோமோ, ஒன்னல்ல ரெண்டல்ல 2 பேர் ஜெபம் அதுக்கு ஒரு பலனை தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 19 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால், அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்து குறித்தாக பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தாள். அப்போ ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு மனம் கிடையாது. ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் என்று சொன்னால் ஜபத்திற்கு முன் வருவது இல்லை. அதுதான் தேவனுடைய மகிமை. இந்த விஷயத்தில் பாஸ்கர் பிரதர் அவர்கள் எந்த இடத்துல சொன்னாலும் நேரத்தோடு வந்து நிற்பார். அவர் இங்கே கோபப்பட்டு ஒரு நியாயமான கோபம், ரொம்ப அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோபம். இதே கோபம் மூத்த சகோதரி வந்தாங்க, ரொம்ப கோபப்பட்டாங்க. அந்த மனுஷன் எந்த டைமில் ஓடி வருகிற மனுஷன், இந்த ஜனங்கள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னாங்க. நானும் கர்த்தருக்கு மகிமை அடக்கம் பண்ண கூட முடியாமல் 3:30 மணிக்கு ஓடியாந்தேன். சரி, அவர் சொன்னது போல் ஒரு காஸ்பல் போடலாம் அப்படின்னு சொல்லி யார் முன் வராங்க? பயம் போயிடுச்சு. அப்போ கர்த்தருடைய பயம் நமக்குள் இருக்கமானால், இப்படி ஒரு ஆர்டர் வந்தால் எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஓடி, ஐயோ உயிரே போயிடும். அதனால் அந்த ராஜா இந்த ஜனங்களை பார்த்து தான் அப்படி ஒரு ஆர்டர் போட்டிருப்பாரு. நீங்கள் அடுத்தபடியாக அவர் சொன்னது போல் குழுவாக குடும்பமாக தொடர்ச்சியாக ஜெபம் செய்தபடினாலே அவர் ராஜாவாக நல்ல விதமாக இருந்தது, செழிப்பாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் ஆர்டரும் கொடுத்தார். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும், வீதியாக கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆடணும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் தெளிவான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, கர்த்தரோ மெய்யான தெய்வம் இருக்க பாருங்க. கர்த்தரும் மெய்யான தெய்வம், ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, ஆமென். அவருடைய கோபத்தில் என்ன பண்ணோம்? அப்போ அவர் மெய்யான தேவன், வானங்களை படைத்து பூமியை படைத்தவர். இந்த மெய்யான தேவனுக்கு நாம் இன்னைக்கு பொய்யான உபதேசங்களை, பொய்யான செயல்பாடுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பாதப்படியில் மாய்த்தால் அவருக்கு கொஞ்சம் உண்மை இருந்தால் பெரிய ஆசீர்வாதம், கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உதவி. இதற்கு எடுத்துக்காட்டாக சாமுவேல் குடும்பத்தை அழகாக சொல்லலாம். எடுத்துக்காட்டாக வரும் பொழுது வாடகை வீட்டில் இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் பாருங்க,
அந்த உண்மை எப்படி உண்மை? ஜெபத்தில் உண்மை, வேத வாசிப்பில் உண்மை இருந்தபடினால பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அப்போ ஒரு கொர்நலிவு குடும்பத்தை போல குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கொர்நலிவானவன் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்து அனுதினமும் ஜெபிக்கக்கூடியவன். அவன் மாத்திரம் தன் வீட்டார் அனைவரும் ஜெபிக்கூடனாய் இருந்தபடினாலும் அவன் வீட்டிலே ஆஸ்தியில் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, கனம் இருந்தது, மகிமை இருந்தது, செழிப்பு இருந்தது, செழிப்பாக வாழ்ந்தான், அநேகர் ஒரு சாட்சியாக இருந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பயமும் அந்த பக்தி இன்னைக்கு நிறைய போயிடுச்சு. அதனால்தான் எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை தேவன் கொண்டு வருவார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லணும். அப்போ இந்த தெய்வ பயம் நமக்கு வர வேண்டும். இந்த தெய்வ பயம் எங்கே இருக்கிறதோ அங்கு ஆசீர்வாதம் இருக்கும். இந்த தெய்வ பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தரித்திரம் இருக்காது. இந்த தெய்வ பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே கடன் இருக்காது. இந்த தெய்வ பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே வியாதி இருக்காது. இந்த தெய்வ பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசுடைய கிள்ளி இருக்காது, வீண் கஷ்டங்கள் இருக்காது. அப்போ